Hi friends, welcome to Gentac channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC group 4 group 2 prepare பண்ணதுக்கு book back அதாவது class 9 bookல மொழியை ஆழ்வோம் பகுதியில இருந்து நம்ம வந்து படிக்க போறோம். இது என்ன book அப்படினு கேட்டிங்கனா இது வந்து TAF book. TAF bookோட ரிவ்யூ வந்து ஏற்கனவே நான் போட்டுருக்கேன். இது வந்து மற்ற புக் மாதிரி இல்லாமல் TAF book எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பகுதி 4ல் என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்னா மொழியை ஆழ்வோம், கலை சொற்கள், அறிவை விரிவிசை, அகராதி வரிசை, திருக்குறள் பாடக்குறிப்புகள், புத்தக பின் பகுதி வினாக்கள், திருக்குறள் மொத்த அதிகாரங்கள், இது எல்லாமே இந்த பாடத்தில் இருக்குது. நம்ம இன்றைக்கி அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு மொழியை ஆழ்வோம் பாடம் 1லேருந்து பார்க்க போகிறோம். இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் யாருடையது அப்படின்னா கவிஞர் வாலி அவர்களுடையது. இதில் ஏதாவது ஒரு 2 வரிகள் கொடுத்து இந்த வரி யாருடையதுன்னு சொல்லி கேட்கலாம். மொழிபெயர்க்க முதல் பாடத்தில் இருக்கிற மொழிபெயர்க்க ஆங்கிலத்திலேருந்து தமிழ் கொடுத்துருப்பாங்க. லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல், லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், பயாலஜிஸ்ட் அப்படின்னா தத்துவியலாளர், பாலிக்ளாட் அப்படின்னா பன்மொழியியலாளர், ஃபோனாலஜிஸ்ட் ஒலியியல் ஆய்வறிஞர், ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒலியியல். அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு கோடிட்ட இடங்களில் பொருத்தமான வினை முற்றாக மாற்றி எழுதணும். இதில் இருக்கிற கொஸ்டின் இந்த ஆன்சருக்கு வினை முற்றாக மாற்றணும். இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ் அப்படிங்கிறது இதோட வினை முற்று என்ன அப்படின்னா திகழ்கிறது. வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஸ் கலந்துகொள், நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. வினை முற்று அப்படின்னா பேசு அப்படிங்கிற சொல்லுக்கு வினை முற்று என்ன அப்படின்னா பேசப்படுகின்றன. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர் அப்படிங்கிறதான் வினைமுற்று. செல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வினைமுற்று என்ன அப்படின்னா சென்றனர். தவறுகளை திருத்து, திருத்து என்ற சொல்லுக்கு வினைமுற்று என்ன அப்படின்னா திருத்தினான், தவறுகளை திருத்தினான். இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறது தான். ஆன்சர் மட்டும் நமக்கு அதில் இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் இதில் ஆன்சரோடு கொடுத்துருக்கிறதுனால இந்த புக்கை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். இளமையில் கல்வி அப்படின்னா முதுமையில் இன்பம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சிற்றினமும் கைப்பழக்கமும் கொடுத்துருந்தாங்கன்னா செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது பழமொழி. இது நமக்கு வந்து குரூப் 4ல் எந்த இடத்துல இருந்து கொஸ்டின் வரும்னே சொல்ல முடியாது. அதனால் எல்லாமே புக் பேக் ஒரு லைன் விடாமல் எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து பழமொழி. இதில் இருந்து நம்ம வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கொஸ்டினில் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியிலிருந்து தான் குரூப் 4 குரூப் 2லலாம் கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்த பாடல் யாருடையது அப்படின்னா இல தங்கப்பா. அடுத்து வா என்ற சொல்லுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரியா? வா அப்படிங்கிறது நான் வந்தேன், நாங்கள் வந்தோம், நீ வந்தாய், நீங்கள் வந்தீர்கள், அவன் வந்தான், அவள் வந்தாள், அது வந்தது, அவர் வந்தார், அவர்கள் வந்தார்கள், அவை வந்தன. வா என்ற சொல்லுடைய நிகழ்காலம் என்ன அப்படின்னா வருகிறேன், நான் வருகிறேன், நாங்கள் வருகிறோம், நீ வருகிறாய், நீங்கள் வருகிறீர்கள், அவன் வருகிறான், அவள் வருகிறாள், அது வருகிறது, அவர் வருகிறார், அவர்கள் வருகிறார்கள், அவை வருகின்றன. வா என்ற சொல்லுக்கு எதிர்காலம் என்ன அப்படின்னா நான் வருவேன், நாங்கள் வருவோம், நீ வருவாய், நீங்கள் வருவீர்கள், அவன் வருவான், அவள் வருவாள், அது வரும், அவர் வருவார், அவர்கள் வருவார்கள், அவை வரும். இது வந்து வேர் சொல்ல பயன்படுத்தி விடுபட்ட கட்டத்தில் வந்து வினை முற்றை வந்து நிறைவு செய்ய அப்படின்னா வா அப்படின்னா இறந்த காலத்தில் வந்தேன். இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது. இந்த பொருளுக்கு ஏற்றாக்கில் இது வந்து மாறுபடும், அவ்வளோதான். அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு எழுவாய், வினை, வினை அடி, வினைக்கு பொருத்தமான தொடர் அமைக்கணும். திடலில், போட்டியில், மலையில், வேகமாக, மண்ணை. இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வந்து தன்வினையா பிறவினையான்னு சொல்லி மாற்றணும். கிளாஸ் 9 புக் அப்படின்னாலே தன்வினை பிணைவிலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் வர வாய்ப்பு நிறைய இருக்குது.
நான் திடலில் ஓடினேன் அப்படிங்கிறது தன்வினை. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படிங்கிறது பிறவினை. இதில் பாருங்கள், வினை அடி என்ன அப்படின்னா வரை, நனை, அசை, சேர். தன்வினை அப்படின்னா காவியா அப்படிங்கிற வினை வந்து தன்வினையாக எப்படி மாறுது அப்படின்னா காவியா வரைந்தாள், கவிதை நனைந்தது, இலை அசைந்தது, மலை சேர்ந்தேன். பிறவினைனா எப்படி இருக்கும் அப்படின்னா காவியா வரைவித்தாள், கவிதை நனைந்தது, இலை அசைந்தது, மலை சேர்த்தேன். இதுதான் தன்வினை பிறவினை. அடுத்து இயல் 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. யாருடையது அப்படின்னா யூமா வாசுகி. இந்த வரிகளையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. அறிஞர்களின் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக. இந்த வாட்டி நமக்கு வந்து சிலபஸ்லையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொழிபெயர்த்து எழுதுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் புது சிலபஸ். இதில் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியிலேருந்து ஆங்கிலத்திலேருந்து எளிய மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்திலேருந்து பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், அதாவது கலைச்சொல். அடுத்து என்ன சொல்லுங்க, பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆவணங்களின் தலைப்பு, கோப்பு, கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். அதனால் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் தமிழ்லேருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்திலிருந்து தமிழ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எவ்ரி ஃப்ளார் இஸ் அ சோல் பிளாசமிங் இன் நேச்சர். யாருடையது அப்படின்னா ஜெரார்ட் டி நெர்வால். ஒவ்வொரு பூவும் இயற்கையில் மலரும் ஆன்மா. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட். சன்செட் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேவரட் கலர், ரெயின்போ அதுக்கு அடுத்ததா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மேட்டி ஸ்டீவனி. சூரிய அஸ்தமனம் இன்று வரையிலும் எனக்கு பிடித்த நிறம் இரண்டாவது வானவில்லின் நிறம். An early morning walk is blessing for the whole day. ஹென்ரி டேவிட் தோரோய். அதாவது அதிகாலையிலே நான் நடக்கிறது தான் எனக்கு முழுமைக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் இனஃப், ஒன் மஸ்ட் ஹாவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் எ லிட்டில் ஃப்ளார். ஒருவருக்கு வாழ்வது மட்டுமே போதுமானதல்ல, அதில் சூரியோதயம், சுதந்திரம் மற்றும் சிறு பூக்களும் இருக்க வேண்டும். யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறார். அடுத்து பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். கட்டியதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா கட்டினார். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தாள். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீரை கொண்டு குளிர வைத்தாள் அப்படின்ட்டுருக்கு. மதியழகன் அப்படிங்கிறது ஒரு ஆண்மகன், அதனால் வைத்தாள் அப்படின்னா இதில் ஒரு பெண் நேம் இருந்துச்சுன்னா வைத்தாள். மலையை பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன கொடுத்துருக்காங்க. மலை அப்படிங்கிறது வந்து புரிகின்றது அப்படி தான் நம்ம சொல்லுவோம். மலையை பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகிறது. நீலனும் மாலனும் அவசரகால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கிறோம். 2 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன வைத்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க, வைத்திருக்கின்றனர் அப்படிங்கிறதான் ஆன்சர். சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலே தங்கியதால் தப்பிப்பான் அப்படில தப்பினான். ஏன்னா இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, அதனால் தப்பினான். அடுத்தும் பழமொழி தான் கொடுத்துருக்காங்க. இதில் தான் சொன்னேன், இந்த பழமொழி தான் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். பழமொழி வந்து எப்படினாலும் கேட்பாங்க. இதில் இருக்க மாதிரி எதுலனாலும் டேஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அன்னதானம் போனும் இடத்தில் காகம் நாய்க்கு உணவு கிடைத்தது, நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல இருந்தது. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படின்னா வள்ளல் தன்மையுடையவன் வறுமையை சந்தித்தாலும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் என்பது போல வள்ளல் தன்மையில் மாறமாட்டான். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். மெல்ல பாயும் தண்ணீர் எதை கரைக்கும் அப்படின்னா கல்லையும் கரைக்கும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் என்பது போல திருவாசகத்தை படிக்க படிக்க கல் மனமும் கரையும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாதது போல சான்றோரின் நிலைத்த புகழை பழிச்சொல்லால் அழிக்க முடியாதே. இது யாருடைய பாடல் அப்படின்னா
கவிமணி அவர்களுடைய பாடல். அடுத்து மொழியோடு விளையாடு. சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகளை செய்கிறது. இதில் தான் இருக்குது. சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக. எடுத்துக்காட்டு, அரிசி போடுகிறேன் அப்படின்னா புறாவுக்கு அரிசி போடுகிறேன். காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நாள்தோறும் காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். அடுத்து மழை பெய்தது. நேற்று மழை பெய்தது. நேற்று இரவு மழை பெய்தது. வானவில்லை பார்த்தேன். எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா, நேற்று வானவில்லை பார்த்தேன். நேற்று மாலையில் வானவில்லை பார்த்தேன். குழந்தை சிரித்தது எப்படி எழுதலாம் அப்படின்னா, குழந்தை கை கொட்டி சிரித்தது. குழந்தை பூனையை கண்டு கை கொட்டி சிரித்தது. எறும்புகள் போகின்றன. எறும்புகள் எப்படி போகுது? எறும்புகள் வரிசையாய் போகின்றன. எறும்புகள் வரிசையாய் புற்றை நோக்கி போகின்றன. படம் வரைந்தான். அவன் தாளில் படம் வரைந்தான். அவன் தாளில் அழகிய வண்ணத்தில் படம் வரைந்தான். இது இரண்டாவது சாப்டர். வேறுபட்ட வினையேற்றங்களை பயன்படுத்தி முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றணும். முதல் வினை என்ன கொடுத்துருக்காங்க? பார்த்தேன், கொடுத்தார், நடந்தான், சேர்ந்தார், அமைத்தோம். எடுத்துக்காட்டு, பார்த்தேன் அப்படிங்கிறது முதல் வினை. தடுக்க பார்த்தேன், எழுதி பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு துணை வினை. கொடுத்தார் அப்படின்னா முதல் வினை. எழுதி கொடுத்தார், பார்த்து கொடுத்தார் அப்படிங்கிறது துணை வினை. நடந்தான் அப்படின்னா முதல் வினை. பார்த்து நடந்தான் அப்படின்னா துணை வினை. சேர்ந்தார் அப்படிங்கிறது முதல் வினை. வந்து சேர்ந்தார், சென்று சேர்ந்தார் அப்படிங்கிறது துணை வினை. அமைத்தோம் அப்படிங்கிறது முதல் வினை. சேர்த்து அமைத்தோம் அப்படிங்கிறது துணை வினை. வா, போ, செய், மாற்று, இரு, கொடு, கொள், எழுது, விடு, போ, இது எல்லாமே வினையடி அப்படின்னா வை. முதல் வினை துணை வினைன்னு ரெண்டாக வச்சுருக்காங்க. இதுதான் அதுக்குரிய எக்ஸாம்பிள். இன்றைக்கி 1வது பாடமும் 2வது பாடத்தில் இருக்கிற மொழியை ஆள்வோம் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த சாப்டரில் இயல் 3ல் இருக்கிற வினையை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.